தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 2036ஆம் ஆண்டுக்குள் 1.5 லட்சம் கோடி டாலர் பொருளாதாரத்தை எட்டுவதே இலக்கு. தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேச்சு. தேர்தல் உறுதிமொழிகளை நிறைவேற்ற மறுப்பது இளைஞர்களுக்கு செய்யும் துரோகம் என அன்புமணி கருத்து. குரூப் 2 தேர்வுக்கான காலி இடங்களின் எண்ணிக்கையை 3000ஆக உயர்த்த வலியுறுத்தல். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டதை கண்டித்து கர்நாடகத்தில் முழு அடைப்பு போராட்டம். தமிழ்நாட்டு லாரிகளை மறித்து தண்ணீர் திறக்க முடியாது என்று கன்னட அமைப்பினர் எச்சரிக்கை. தொடர் அமளிகளுக்கு இடையே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு. மக்களவை, மாநிலங்களவை இரண்டும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. அரசு மருத்துவமனை என்றால் மக்கள் அச்சப்படும் அளவிற்கு தமிழ்நாட்டில் மோசமான சூழல். நோயாளிகளுக்கு அவித்த மூட்டையை வீசி செல்லும் வீடியோ வெளியானதால் தினகரன் குற்றச்சாட்டு. பொது உடைமை தலைவர் ஜீவானந்தம் சிலையை குப்பையில் போட்டதற்கு சீமான் கண்டனம். புதிய சிலையை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை போரை நீட்டிக்க உள்ளதாக ஈரான் அறிவிப்பு. அமெரிக்காவின் பொருளாதார நலன்கள் அனைத்தையும் எளிதில் அளிக்க முடியும் என்று எச்சரிக்கை. அமெரிக்காவுடனான அமைதி உடன்பாட்டை புதுப்பிப்பதில் எந்த முன்னேற்றமும் இல்லை என ஈரான் அறிவிப்பு. உடன்படிக்கை நிபந்தனைகளை பின்பற்றவில்லை என்று இரு நாடுகளும் மாறி மாறி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2036ஆம் ஆண்டுக்குள் 1.5 லட்சம் கோடி டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை முதலமைச்சர் நிர்ணயம் செய்துள்ளதாக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 97 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதன் மூலம் 1,02,514 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 1,21,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. மாநாட்டில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேசிய போது, மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகம் முதலீட்டுக்கான நம்பகமான மாநிலமாக முதலிடத்தில் உள்ளதாக தெரிவித்தார். 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகியுள்ளதாகவும் ஒரு நாளைக்கு 1000 கோடி என்ற அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 1 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 2036ஆம் ஆண்டுக்குள் 1.5 லட்சம் கோடி டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை முதலமைச்சர் நிர்ணயம் செய்துள்ளதாகவும் வேலைக்காக யாரும் சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே இலக்கு என்றும் தெரிவித்தார். மேலும் இன்றைய முதலீடுகள் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தங்களுடைய பாதையை காட்டுவதாக தெரிவித்தார். தவேக தேர்தல் உறுதிமொழிகளை நிறைவேற்ற மறுப்பது இளைஞர்களுக்கு இழைக்கப்படும் பெரும் துரோகம் என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள தொகுதி 2 மற்றும் 2A பணியிடங்களை நிரப்புவதற்காக 821 பேரை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிக்கையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். குறைந்தது 3000 பணிகளுக்கு ஆள் தேர்வு நடைபெறும் என இளைஞர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் அதில் 1/4 பங்கு மட்டுமே காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டிருப்பது அவர்களை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாக கூறியுள்ளார். அதன்படி அரசு துறைகளில் உள்ள சார்பதிவாளர், சிறப்பு உதவியாளர், தனிப்பிரிவு உதவியாளர் உள்ளிட்ட தொகுதி 2 பணிகளுக்கு 41 பேரும், தணிக்கை ஆய்வாளர், உதவியாளர்கள், வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட தொகுதி 2A பணிகளுக்கு 780 பேரும் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு துறைகளில் 3000க்கும் மேற்பட்ட 2 மற்றும் 2A பணியிடங்கள் காலியாக உள்ளதாக அரசு ஊழியர் அமைப்புகள் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் மறைக்கப்பட்ட இடங்களையும் சேர்த்தால் காலி இடங்களின் எண்ணிக்கை 5000க்கும் கூடுதலாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இவ்வளவு பணியிடங்களை வைத்துக் கொண்டு வெறும் 821 பேரை மட்டும் தேர்ந்தெடுப்பது போதுமானதல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதைவிட மோசமாக இளைஞர்களை ஏமாற்ற முடியாது என்று தெரிவித்துள்ளார். TNPSC மூலம் நிரப்பவுள்ள தொகுதி 2 மற்றும் 2A பணிகளுக்கான காலி இடங்களின் எண்ணிக்கையை 3000ஆக உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டதை கண்டித்தும் மேகதாட்டில் அணை கட்ட வலியுறுத்தியும் கர்நாடகத்தில் கன்னட அமைப்புகள் மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளன. ஜூலை மாதத்தில் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு நொடிக்கு 3500 கன அடி வீதம்
15 நாட்கள் தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டது. இதை நடைமுறைப்படுத்தாத அந்த மாநில அரசு தங்கள் அணைகளில் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை என்று ஏமாற்றியது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பெய்ததால் கபினி அணை நிரம்பி அதிலிருந்து நொடிக்கு 10,000 முதல் 25,000 கன அடி வரை நீர் திறக்கப்பட்டது. ஆனால் கிருஷ்ணராஜசாகர் அணையில் மொத்த கொள்ளளவான 49 டிஎம்சியில் இப்போது 31 டிஎம்சி தண்ணீர் உள்ளது. அதனால் அந்த அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நொடிக்கு 12,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதையும் செயல்படுத்த கர்நாடக அரசு மறுத்து வருகிறது. தங்கள் அணைகளில் போதிய நீர் இருப்பில்லை என்றே அந்த மாநில முதலமைச்சர் முதல் எதிர்க்கட்சி தலைவர்கள் வரை கூறி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டதை கண்டித்து வாட்டாள் நாகராஜ் தலைமையிலான கன்னட அமைப்புகள் இன்று முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. கொப்பலில் தேசிய நெடுஞ்சாலை சுங்கசாவடியில் போராட்டத்தில் ஈடுபட்ட கன்னட அமைப்பினர் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க முடியாது என முழக்கமிட்டனர். தமிழ்நாட்டு லாரிகளை மறித்த கன்னட அமைப்பினர் ஓட்டுநருக்கு பூ கொடுத்தனர். பூ கொடுப்போம், தண்ணீர் தர மாட்டோம் என்று கூறி முழக்கமிட்ட அவர்களை கர்நாடக காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். காவிரி நீர் திறக்க உத்தரவிட்டதை கண்டித்து கர்நாடகத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் நிலையில் தலைநகர் பெங்களூரில் காவல் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடப்பதால் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் இருந்து பெங்களூருக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் ஓசூர் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றன. கர்நாடகத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுவதையொட்டி மாண்டியா மாவட்டத்தில் மதுக்கடைகள், குடிவிடுதிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. முதன்மையான சந்திப்புகளில் காவல் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மைசூர் பேருந்து நிலையத்தில் கன்னட அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு காவல் படையினர் குவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக போராட்டக்காரர்களை கைது செய்தனர். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்ததையொட்டி இரு அவைகளும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் நாள் தொடங்கியது. தொடங்கிய முதல் நாளிலிருந்து நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலக வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதையடுத்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக புறப்பட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அதேபோல் அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை பணம் முறைகேடு தொடர்பாகவும் விவாதம் நடத்த வலியுறுத்தினர். இதனால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் அலுவல்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டன. இன்று மக்களவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் வந்திருந்தனர். அவை கூடிய சற்று நேரத்திலே தேசிய கீதத்தின் 6 அடிகள் இசைக்கப்பட்டது. இதையடுத்து அவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையை தலைவர் ராதாகிருஷ்ணன் காலவரையின்றி ஒத்திவைத்தார். இத்துடன் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. அரசு ஊழியர்களின் தொடர்ச்சியான அலட்சிய போக்கால் அரசு மருத்துவமனை என்றாலே மக்கள் அச்சப்படும் அளவிற்கு ஒரு மோசமான சூழலை உருவாக்கியுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள உள்நோயாளிகளின் ஊட்டச்சத்துக்காக வழங்க வேண்டிய முட்டைகளை அவர்களின் படுக்கையிலும் கால்களுக்கு அருகிலும் ஊழியர்கள் அலட்சியமாக வீசி செல்வதை குறிப்பிட்டுள்ளார். இதேபோல நாமக்கல்லில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் பயிலும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் முட்டைகள் கெட்டுப்போய் அழுகிய நிலையில் இருப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் தொடர்ச்சியான அலட்சிய போக்கால் அரசு மருத்துவமனை என்றாலே மக்கள் அச்சப்படும் அளவிற்கு ஒரு மோசமான சூழலை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அங்கன்வாடி மையங்களுக்கு தரமற்ற முட்டைகளை வழங்கிய ஒப்பந்தக்காரர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் ஏழை எளிய நோயாளிகளை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வாணியம்பாடியில் பொதுவுடைமை பிதாமகன் ஜீவானந்தம் சிலையை குப்பையில் வீசியுள்ள செயலுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். சீமான் தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் வாணியம்பாடியில் பொது உடை பிதாமகன் ஜீவானந்தம் சிலையை அலட்சியமாக குப்பையில் வீசியுள்ளதை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்ப்பது வெட்கக்கேடானது என்று குறிப்பிட்டுள்ளார். இதுதான் நாட்டுக்கு உழைத்த மாபெரும் தலைவருக்கு தாவேக அரசு காட்டும் நன்றியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஜீவானந்தம் நாட்டு விடுதலைக்கு போராடி சிறையில் வதைப்பட்ட வீரர் என்றும் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவருடைய சிலையை குப்பையில் வீசியவர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பதோடு புதிய சிலையை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை போரை நீட்டிக்க உள்ளதாக ஈரான் புரட்சிகர காவல்படை தலைமை தளபதியின் மூத்த ஆலோசகர் முகமது ரேசா நக்தி எச்சரித்துள்ளார்.
அமெரிக்க போர் தொடர்பாக ஈரான் புரட்சிகர காவல்படை தலைமை தளபதியின் மூத்த ஆலோசகர் முகமது ரேசா நக்தி அந்நாட்டின் ஊடகத்துக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை போரை நீட்டித்து அவர்களுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் எதிர்காலத்தில் தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்த நினைக்கும் எவரும் அதற்கு பெரும் விலை கொடுக்க நேரிடும் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் என்று குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் அமெரிக்காவிற்கு ஆயிரக்கணக்கில் பொருளாதார நலன்கள் உள்ள நிலையில் அவை அனைத்தையும் எளிதில் அளிக்க முடியும் என்று எச்சரிக்கை விடுத்தார். அமெரிக்க படைகள் சந்தித்து வரும் இழப்புகளால் போரை விரைந்து முடிக்க ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருவதாக தெரிவித்தார். அமெரிக்காவுடனான இடைக்கால அமைதி உடன்பாட்டை புதுப்பிப்பதில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தகராறு காரணமாக ஹார்மோஸ் நீரிணை தொடர்ந்து மூடியே கிடக்கிறது. செவ்வாயன்று அந்த வழியாக சென்ற வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டன. இதனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய், எரிவாயு ஆகியவற்றின் விலைகள் மீண்டும் உயர்ந்துள்ளன. போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக அமெரிக்கா தொடர்ந்து கூறி வந்தாலும் இதுவரை எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. அமைதிக்கான நம்பிக்கையை ஈரான் நொறுக்கியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அதே நேரத்தில் தங்கள் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை கைவிட வேண்டும் என்றும் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. உடன்படிக்கையின் நிபந்தனைகளை பின்பற்றவில்லை என்று இரு நாடுகளும் ஒன்றையொன்று குற்றம் சாட்டியுள்ளன. நாட்டில் பயங்கரவாதம் பரவ வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்புவதாக மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கிராமத்தில் உள்ள ஒரு அடங்காத குழந்தையை போன்றவர் என்று விமர்சித்துள்ளார். நாட்டில் பயங்கரவாதம் பரவ வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்புவதாகவும் ஒரு நகர்ப்புற நக்சலைட் போல செயல்படுவதாகவும் தெரிவித்தார். துணிச்சல் இருந்தால் அவர் நாடாளுமன்ற உரிமைக்கு ஏற்றவாறு பேச வேண்டும் என்றும் மற்றவர்கள் சொல்வதையும் கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தாக்கிவிட்டு ஓடிப்போகும் பாணியில் அவர் செயல்படுவதாக தெரிவித்தார். ராகுல் காந்தி குறித்து அமித்ஷா உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறினார். காரைக்காலில் விடுதலை தினத்தை முன்னிட்டு பாஜக சார்பில் தேசிய கொடியை ஏந்தியபடி பிரம்மாண்ட இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 80வது விடுதலை தினத்தை முன்னிட்டு மாவட்ட பாஜக சார்பில் தேசிய கொடியை ஏந்தியபடி பிரம்மாண்ட இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. பேரணியை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் தொடங்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆகியோர் தேசிய கொடியை ஏந்தியபடி இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்றனர். காரைக்காலில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. மாவட்ட நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் தலைவருமான மோகன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலர் முனிராஜா, வனத்துறை அதிகாரிகள், சார்பு நீதிபதிகள், நீதித்துறை அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாமல்லபுரம் அருகே ஏழை சிறுவரை தத்தெடுத்து வளர்த்த அயர்லாந்து நாட்டுக்காரர் சிறுவனின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் பூஞ்சேரியை சேர்ந்த சிறுவன் சர்வேஷ். இவர் குடும்ப வறுமை காரணமாக கல்வி கற்க முடியாத நிலை இருந்து வந்தது. இதையடுத்து மாமல்லபுரம் சுற்றுலா வந்த அயர்லாந்து நாட்டு பயணி மைக்கேல் என்பவர் அந்நாட்டில் சாப்ட்வேர் என்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். சமூக சேவகரான இவர் இந்த ஏழை சிறுவனின் நிலையை அறிந்து அந்த சிறுவனை தத்தெடுத்து பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி வரை தன்னுடைய சொந்த செலவிலேயே படிக்க வைப்பதாக அவரது பெற்றோரிடம் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து மாமல்லபுரம் அருகே வடகடம்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அச்சிறுவனை 1ஆம் வகுப்பில் சேர்த்தார். இதன் பின்னர் மாணவனின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பட்டம் பெறும் காட்சியினை உடனிருந்து பார்த்து மகிழ்ந்தார். தொடர்ந்து மாணவ மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. போளூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு பணிகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து குன்னத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அனைத்து துறை அலுவலர்களுக்குமான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்றது.
கூட்டத்தில் அலுவலர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் துறை தொடர்பான ஆய்வு செய்யப்பட்ட ஆய்வு பணிகளையும் தொடர்புடைய துறையின் குறைகளையும் விரைந்து சரி செய்ய மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இந்நிகழ்வில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆரணி அருகே குறைந்த மின்னழுத்தத்தினால் நெசவு தொழில் பாதிக்கப்படுவதாக நெசவாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திருவாயநல்லூர் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பிரதான தொழிலாக நெசவு தொழிலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் அடிக்கடி குறைவான மின்னழுத்தம் ஏற்படுவதுடன் பல நேரங்களில் மின் துண்டிப்பு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் நெசவு தொழில் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். இது சம்பந்தமாக வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் மற்றும் மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து தங்கள் பகுதியில் சீரான மின் விநியோகம் செய்திடவும் குடிநீர் பற்றாக்குறை போக்கிட நடவடிக்கை எடுக்கவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு தனிப்பட்ட நபர் தங்களோட சொந்த இடத்துல வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க. இதனால எங்களுக்கு நெசவு தொழில் பாதித்தோட குடி தண்ணீர் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு அந்த மின்சாரம் லோ வோல்டேஜ் வரதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள் கேட்டுக்கிறோம். இது 3 மாசமாக நாங்கள் தொடர்ந்து இதுக்காக போராட்டுறோம். வேற ஒரு இடத்துல தடுத்து நிறுத்ததுனால இப்போ வேற வழி இல்லாமல் எங்கள் நெசவு தொழில் பாதிக்கப்படுது. எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடி தண்ணீர் கூட மோட்டர் சரியாக ஓடாததுனால தண்ணி வாரத்துக்கு ஒரு முறை தான் சரியான முறையில் வருது. இதை உடனடியாக அரசு அதிகாரிகள் தலையிட்டு இது RDO கிட்ட நாங்கள் மனு வேற கொடுத்துருக்கோம். இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதை உடனடியாக எங்களுக்கு சரி செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். திருவண்ணைநல்லூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கியதை ஒருவர் வீடியோ எடுப்பதை அறிந்த சார்பதிவாளர் லஞ்ச பணத்தை திருப்பிக் கொடுக்கும் வீடியோ இணையதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் சார்பதிவாளர் சரண்யா ஆமூர் கிராமத்தை சேர்ந்த ஜெயபால் என்பவரிடம் வில்லங்க சான்று வழங்குவதற்காக 1000 ரூபாய் லஞ்சமாக பெற்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக வேறு ஒரு வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடத்துவதற்காக மாவட்ட சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார். தொடர்ந்து சார்பதிவாளர் சரண்யா பின்புறமாக வீடியோ எடுப்பதை அறிந்து அவசரமாக பணத்தை திருப்பிக் கொடுத்து அனுப்பிய வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கோவையில் கடந்த சில நாட்களாக அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் மேலும் ஒரு பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பாப்பநாயக்கன் பாளையம் அருகே கருப்பக்கால் தோட்டத்தை சேர்ந்த சாந்தி என்பவர் தனது வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் இரவு வீட்டில் சாந்தி தலையில் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் கிடந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தடவியல் நிபுணர்களுடன் ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து சாந்தியின் உடலை காவல்துறையினர் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலைக்கான காரணம் என்ன, சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் கடந்த 10 நாட்களில் அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் நிலவி வருகிறது. கோவையில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் இரவு வழங்கப்பட்ட உணவில் புழு இருந்ததாக மாணவர்கள் கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அருகே நவ இந்தியாவில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் இரவு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் புழு இருந்ததாக சில மாணவர்கள் தெரிவித்தனர். இதனால் அதிருப்தியடைந்த மாணவர்கள் உணவின் தரம் மற்றும் விடுதி நிர்வாகத்தின் செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பி இரவு நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். இதையடுத்து மாணவர்களின் புகாரை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கல்லூரி விடுதி மற்றும் உணவு தயாரிக்கப்படும் பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது உணவு தயாரிக்கும் முறை, சுகாதார நிலை மற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். வளசரவாக்கத்தில் வீட்டில் புகுந்த 6 அடி நீள சாரை பாம்பை வனக்காவலர் பிடித்து காட்டுப்பகுதியில் விட்டார். சென்னை அருகே வளசரவாக்கத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது சீரல் சத்தம் கேட்டு விழித்து பார்த்தார். அப்போது 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பு ஒன்றை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து ரமேஷ் தனது குடும்பத்தினருடன் வீட்டை விட்டு வெளியேறி வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனக்காவலர் ஜெய் வினோத் 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பை பிடித்து வேளச்சேரியில் உள்ள வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்றார். பின்னர் சாரை பாம்பிற்கு ஏதேனும் காயங்கள் உள்ளதா என பரிசோதித்து சிகிச்சை அளித்த வனத்துறையினர் அதனை அடர்ந்த காட்டுப்பகுதியில் கொண்டு போய் விட்டனர். மன்னார்குடி காளியம்மன் கோவிலில் ஆடி மாத உற்சவத்தை ஒட்டி பூச்சொரிதல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள காளியம்மன் கோவில் ஆடி மாத உற்சவத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் கைலாசநாதர் கோவிலில் இருந்து வண்ணமயமான பூக்கள் அடங்கிய பூத்தட்டுகளை ஏந்தியபடி மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தனர். கோவிலை வந்தடைந்த உடன் காளியம்மன் மீது பூக்களை தூவி பூச்செறிதல் விழா நடத்தினர். இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்களை தூவியதால் கருவறை முழுவதுமே பூக்களால் நிரம்பி அதன் நடுவில் காளியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆரணியில் உள்ள காளியம்மன் ஆலயத்தில் ஆடி அமாவாசை நாளையொட்டி ஊஞ்சல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள காளியம்மன் ஆலயத்தில் ஆடி அமாவாசை நாளையொட்டி அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், பால் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலை சுற்றி வலம் வந்து ஊஞ்சலில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வடலூர் அருகே உள்ள பிரம்மமுகி தில்லை காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் மேட்டுக்குப்பத்தில் உள்ள பிரம்மமுகி தில்லை காளியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு மிளகாய் யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் அம்மனின் ஊஞ்சல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினரும் விழா குழுவினரும் செய்திருந்தனர். செந்துறை அருகே செம்மண் பள்ளத்தில் உள்ள விநாயகர், முருகன், சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே செம்மண் பள்ளத்தில் உள்ள விநாயகர், முருகன், சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத அமாவாசையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சிறியவர்கள், பெரியவர்கள், பெண்கள் என 70க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து வேண்டுதலுக்காக அக்னி சட்டி மற்றும் பால் குடங்களை சுமந்தபடி மேளதாளத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலுக்கு வந்தடைந்தனர். இதையடுத்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்கால் அருகே கோவில்பத்து கோதண்டராமர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே கோவில்பத்து பகுதியில் உள்ள கோதண்டராமர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையொட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த மூலவர் ஆஞ்சநேயருக்கு சகசர நாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகள் ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் 10,000க்கும் மேல் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது மாலை நேரங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை கொள்முதல் செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதில் குறிப்பாக ஸ்ரீமுஷ்ணம், திட்டக்குடி, விருதாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல லட்சம் மூட்டைகள் கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பாமல் உள்ளதால் நெல் மூட்டைகள் வீணாகும் சூழலை ஏற்பட்டுள்ளதாக கூறினர். மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளின் நெல் குவியல்களை விரைந்து கொள்முதல் செய்திடுமாறு விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உடனடியாக உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் மாபெரும் போராட்டத்தை செய்ய உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வாளையார் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற 2 யானைகள் மீது ரயில் மோதியதில் அவை பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளா தமிழ்நாடு எல்லைப் பகுதியில் உள்ள வாளையார் புதுப்பதி பகுதியில் பெண் யானை ஒன்று தனது குட்டியுடன் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவ்வழியாக வந்த ரயில் எதிர்பாராத விதமாக 2 யானைகள் மீதும் மோதியுள்ளது. இந்த விபத்தில் பெண் யானையும் குட்டி யானையும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் உயிரிழந்த யானைகளின் உடல்களை மீட்டனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து வனப்பகுதியை ஒட்டியுள்ள ரயில் பாதைகளில் யானைகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் ரயில்களின் வேகத்தை கட்டுப்படுத்தவும் யானைகள் ரயில் தண்டவாளத்திற்கு வருவதை கண்காணிக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் அருண் விஜய் நடிக்கும் இருளன் திரைப்படத்தின் போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர்.
பிரபல நடிகர் அருண் விஜய் இருளன் என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். இயக்குனர் முத்தையா இயக்கத்தில் இசையமைப்பாளர் ஜிப்ரான் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். இதில் மிர்னா மோகன், சமுத்திரகனி, ஜான் கொக்கேன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த படத்தின் போஸ்டர் வெளியாகியதை அடுத்து இது போர்க்குடி காவலினத்தின் வீர வரலாறு என குறிப்பிடப்பட்டுள்ளது. போஸ்டர் வெளியாகியுள்ள நிலையில் அருண் விஜயின் ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து அணியை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி அயர்லாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. இந்த தொடரில் ஆப்கானிஸ்தான் அணி 2-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் பெல்ஃபாஸ்ட் நகரில் உள்ள மைதானத்தில் அயர்லாந்து ஆப்கானிஸ்தான் இடையேயான 4வது ஒருநாள் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற அயர்லாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 343 ரன்கள் குவித்தது. சிறப்பாக விளையாடிய இப்ராஹிம் 107 ரன்களும், சித்திகுல்லா அடல் 107 ரன்களும் குவித்தனர். இதையடுத்து 344 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய அயர்லாந்து அணி 48 ஓவர்களில் 301 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் ஆப்கானிஸ்தான் அணி 42 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 3-0 என்ற புள்ளி கணக்கில் ஆப்கானிஸ்தான் அணி கைப்பற்றியது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து 14,220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1,13,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,24,104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்சஸ் 257 புள்ளிகள் குறைந்து 77,709 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 112 புள்ளிகள் குறைந்து 24,323 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 2036ஆம் ஆண்டுக்குள் 1.5 லட்சம் கோடி டாலர் பொருளாதாரத்தை எட்டுவதே இலக்கு. தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேச்சு. தேர்தல் உறுதிமொழிகளை நிறைவேற்ற மறுப்பது இளைஞர்களுக்கு செய்யும் துரோகம் என அன்புமணி கருத்து. குரூப் 2 தேர்வுக்கான காலி இடங்களின் எண்ணிக்கையை 3000ஆக உயர்த்த வலியுறுத்தல். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டதை கண்டித்து கர்நாடகத்தில் முழு அடைப்பு போராட்டம். தமிழ்நாட்டு லாரிகளை மறித்து தண்ணீர் திறக்க முடியாது என்று கன்னட அமைப்பினர் எச்சரிக்கை. தொடர் அமளிகளுக்கு இடையே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு. மக்களவை, மாநிலங்களவை இரண்டும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. அரசு மருத்துவமனை என்றால் மக்கள் அச்சப்படும் அளவிற்கு தமிழ்நாட்டில் மோசமான சூழல். நோயாளிகளுக்கு அவித்த மூட்டையை வீசி செல்லும் வீடியோ வெளியானதால் தினகரன் குற்றச்சாட்டு. பொது உடைமை தலைவர் ஜீவானந்தம் சிலையை குப்பையில் போட்டதற்கு சீமான் கண்டனம். புதிய சிலையை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை போரை நீட்டிக்க உள்ளதாக ஈரான் அறிவிப்பு. அமெரிக்காவின் பொருளாதார நலன்கள் அனைத்தையும் எளிதில் அளிக்க முடியும் என்று எச்சரிக்கை. அமெரிக்காவுடனான அமைதி உடன்பாட்டை புதுப்பிப்பதில் எந்த முன்னேற்றமும் இல்லை என ஈரான் அறிவிப்பு. உடன்படிக்கை நிபந்தனைகளை பின்பற்றவில்லை என்று இரு நாடுகளும் மாறி மாறி குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.